ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாந்திரீகத்தை பத்தியும், இறந்ததுக்கு அப்புறமா அந்த உயிர் என்ன பண்ணும், அது எப்படி அலையும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம கூட ஜின் பார்த்திபன் அவர்கள் இருக்காங்க. கோயில் அடிச்சதுக்காக அவங்களுக்கு கொடுத்த சாபம் அது. ஓகே. தொடர்ந்து இறந்துகிட்டே இருக்கிறாங்க. லாஸ்டா 2 பேர் தான், ஒரு குழந்தை, அந்த அப்பா 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு மேலேயே வந்து ஒரு இந்த பேய் பிடிச்சிட்டு இருக்குதுன்னா அது அருவாமனை தூக்கிட்டு வந்து வெட்டுவோம். கொஞ்சம் ஏமா ஜஸ்ட் மிஸ் தான் வெட்டிடும். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த கிணத்து பக்கமா போனோம்னாக்கா அது அதோட சத்தங்கள், அவங்க உள்ள விளையாடுற அந்த சத்தங்கள் மேல இந்த அழுகுற சவுண்ட், சிரிக்கிற சவுண்ட் அதெல்லாம் உண்மைதான். இவங்க ஆள் பாத்தீங்கன்னா எல்லாம் பாடி ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு ஒரு 17 வயசு மெல்லிசா தான் இருக்கிறான். அந்த பையனை உள்ள தர்காக்குள்ள இஸ்துக்கிட்டு வர முடியல அப்படின்னா அவனுக்கு அந்த 17 வயசு பையனுக்கு அந்த பலம் எங்க இருந்து வந்தது? நல்லவன் கெட்டவன்றதெல்லாம் ஆத்மா கிட்ட பார்க்கவே முடியாது. கெட்டது கெட்டது அது எப்படி வேணாலும் மாறிடும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி நீங்க இந்தியாவை தாண்டி உலகம் ஃபுல்லா இத வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க பார்த்ததிலே இந்த விஷயம் எனக்கு ரொம்ப சவாலா இருந்தது, நான் பண்ணவே முடியாதுன்னு நினைச்சேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? சவாலா செய்த விஷயம் வந்து, ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு கன்னிமார் கோயில அடிச்சிட்டாங்க. அதுல வந்து 7வது கன்னி வந்து மோசமானது. அவங்க வம்ச வழியா ஒரு ஆண்களை கூட விடல, கொண்டுகிட்டே இருக்கும். உடல் எடை சரியில்லாம படுத்து நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமா சின்ன வயசுதான், தொடர்ச்சியா இறந்துகிட்டே இருப்பாங்க. அந்த குடும்பத்துல அவங்க எங்கெங்கயோ போய் பார்த்துட்டு கடைசியா என்கிட்ட வந்தாங்க. அப்ப அதை பாத்தீங்கன்னா அந்த 7வது கன்னி வந்து மோசமானது. அந்த கோயில் அடிச்சதுக்காக அவங்களுக்கு கொடுத்த சாபம் அது. தொடர்ந்து இறந்துகிட்டே இருக்கிறாங்க. லாஸ்டா 2 பேர் தான், ஒரு குழந்தை, அந்த அப்பா 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள காப்பாத்த போகும்போது நிறைய பேர் இறந்துட்டாங்க அந்த குடும்பத்துல. வம்சம்லயும் அந்த ஆண்கள் இறந்துகிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியா. எந்த ஊர்ல சார்? நம்ம தமிழ்நாட்டுல தான், இந்த சத்தியமங்கலம் பக்கத்துல. அப்ப என்ன பண்றாங்க, போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது அந்த கடைசியா 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம அதை கிளியர் பண்ணும் போது அந்த கடைசி போராட்டம் தான் என் கையெல்லாம் அடிபட்டு உடைஞ்சது. அந்த கன்னி, இந்த 7வது இருக்குது பாத்தீங்களா, கன்னிமார், அங்க இருந்து காப்பாத்தும் போது ரொம்ப சிக்கலெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். அப்ப எனக்கே கை உடைஞ்சிருக்குது, ரொம்ப தலையில எல்லாம் அடிபட்டு இருக்குது, நிறைய காட்டும். இந்த வேலையில வந்து நமக்கு வந்து ஆபத்து வர, ஒருத்தவங்களை காப்பாத்துறோம்னா அவங்களுக்கு வர ஆபத்தெல்லாம் தான் நம்ம மேல வந்துதான் நம்மளுக்கு அடுத்தவங்களை காப்பாற்றும். அதுவுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இப்போ ஒரு மாந்திரீகம் செய்யறாங்க, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனால ஒரு தீர்வு கொடுக்குறாங்க அப்படின்னா, சோ அவங்களுக்கு நிறைய உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதானா? கண்டிப்பாமா. இப்ப எதுவா இருந்தாலும் இப்ப அது கோபத்துல வரும்போது ஒரு ஏவல் செய்வேன்னாக்கா, இப்போ ஒரு பொண்ணு மேலேயே வந்து ஒரு இந்த பேய் பிடிச்சிட்டு இருக்குதுன்னா அது அருவாமனை தூக்கிட்டு வந்து வெட்டுவோம். கொஞ்சம் ஏமா ஜஸ்ட் மிஸ் தான் வெட்டிடும் நம்மள. நிறைய துன்பங்கள்லாம் இந்த தொழில நிறைய பார்க்கலாம். என்ன கிடைக்குதோ எடுத்து அடிக்கும். ஏன்னா அவங்க வந்து அதை செய்யல, அவங்களுக்கு தெரிஞ்சு அதை செய்யல. அத பாத்தீங்கன்னாக்கா இந்த பெண்ணா இப்படி செய்யுதுன்னு அந்த ஊரே சொல்லுது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு சைலண்டான ஒரு பெண்ணுக்கு அதை புடிச்சுக்கினா, அந்த மாதிரி கெட்டவன் ஆத்மா அதை புடிச்சிடுச்சுன்னா அவனும் கெட்டவனா தான் இருப்பான். அந்த மாதிரி சேட்டை கூட செய்யக்கூடாத சேட்டைகள் செய்கைகள்லாம் நிறைய பார்த்திருக்கிறோம் நாங்க. இப்ப நீங்க அந்த குடும்பத்துக்கு என்ன சார் பண்ணீங்க? இப்போ அந்த காப்பாத்தி அந்த குடும்பத்துக்கு யாருக்கும் அந்த ஆபத்து வராம அந்த வம்சம் நல்லா செழிச்சு வர, நல்லா நீடூடி வாழற அளவுக்கு செய்து கொடுத்திருக்கிறோம். இப்ப அவங்க நல்லா இருக்காங்களா? கண்டிப்பா. இப்போ கன்னிமார் அப்படின்றது வந்து அந்த 7 கன்னிகள் சுவாமி தானே சாமி. அது வந்து ஒரு சிலரோட குலதெய்வமா இருக்கும். அப்ப அதுவுமே அந்த மாதிரி வந்து பண்ணுமா சார் சாமி? கண்டிப்பாமா. பின்ன நீங்க சாமியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இப்ப நீங்க போய் அந்த இடத்த போய் தேவையில்லாத நீங்க சீண்டிங்கனாக்கா என்ன ஆகும்? கோவப்படும் தான். புரியுதுங்களா? இப்போ சமீபத்துல ஒரு நெல்ல பாம்பு அடிச்சுட்டாங்க ஒருத்தவங்க. வீடு கட்ட அஸ்திவாரம் தோண்டினாங்க. அந்த நெல்ல பாம்பு அடிச்சுட்டாங்க. நெல்ல பாம்பு அடிச்சது உடனே அவங்க வீட்டுல அவங்க பையனுக்கு குழந்தை, சின்ன குழந்தை, அது ஒரு 4 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தை பாம்பு மாதிரி நெளிய ஆரம்பிச்சிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. அப்போ நல்லது செய்தாதான் நல்லது நடக்கும். நமக்கு கெட்டது செய்தா கண்டிப்பா கெட்டது தான் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? நம்ம எதையுமே தீங்குன்றது நம்ம கையில தான்மா இருக்குது. நம்ம போய் கரண்ட்டை தொட்டா கரண்ட் தான் அடிக்கும் நமக்கு, இல்லைங்களா? அதேதான் நம்ம போய் தேவையில்லாத வேலைகளை நம்மளா செய்துக்கிறது தான் நிறைய வேலைகள்.
எனக்கு இன்னொரு டவுட்டுமே இதுல உண்டு சார். இப்போ பேயி, பிசாசு, குட்டி சாத்தான் இதெல்லாம் வந்து சொல்றோம். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு விதமான உருவத்த நாமளே வடிவமைச்சிருப்போமா? இல்ல உண்மையிலே அந்த மாதிரி உருவங்கள் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு யூடியூப தொறந்தா நெறைய பேர் கோஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி பண்றாங்க. கருப்பு உருவம் நிக்குதுன்னு சொல்றாங்க, வெள்ள உருவம் நிக்குதுன்னு சொல்றாங்க. பொதுவா பேய்க்கு என்ன உருவம் தான் இருக்கும் சார்? அம்மா இதுதான் உருவம், அதுதான் உருவம், பேய் பிசாசுக்கெல்லாம் கிடையாதும்மா. ம். அது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆத்மா. எல்லா ஆமா. ரூபத்திலயும் அது வரும். ம். அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு நாய் இப்போ ரோட்ல இந்த நேஷனல் ஹைவேல இப்ப சில லாரி டிரைவர்கள்லாம் பார்த்திருக்கலாம். ம். பார்ப்போம். நிறைய நைட் டிராவல் ம். பண்றவங்க பார்க்கலாம். ம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் மாரி, குட்டி மாரி போகும். அப்புறம் பார்த்தா பெரிய உருவமா அது உயரமா வளர்ந்து நிக்கும். அதே சமயம் வந்து ஒரு சத்தம் மட்டும் கேட்கும். ஒரு தனிமையா இருக்கிற இடத்துல வந்து வந்து பார்த்தீங்கன்னா, தூங்க விடாது ம். யாரையுமே. அலறு சத்தம் கேட்கும். ம். ஒரு கிணத்துல வந்து 3 பெண்கள போட்டுக்கிட்டு அவங்க அம்மாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த கிணத்து பக்கமா போனோம்னாக்கா, அது அதோட சத்தங்கள் அவங்க உள்ள உள்ள விளையாடுற அந்த சத்தங்கள் மேல இந்த இன்னி அழுவுற சவுண்டு, சவுண்டு சிரிக்கிற சவுண்டு அதெல்லாம் உண்மதான். கண்டிப்பா அதெல்லாம் எல்லாம் அவங்க குடுக்கறது தான். குடுக்கறது தான். சோ நம்மளால வந்து பார்க்க முடியாது. பட் உணர முடியும். கண்டிப்பாம்மா. ஓகே. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. ம். பார்க்க மெல்லிசா தான் இருக்கிறாங்க. ம். நான் அங்க தர்காவுக்கு நான் ஒரு தர்காவுக்கு போயிருக்கிறேன். ஓகே. அந்த பையன அங்க கூட்டறாங்க. ம். அங்க பார்க்கிறோம். அந்த கூட்டரும்போதே ஒரு பெரிய கார்ல ஒரு 7, 8 பேர் கூட்டறாங்க. ம். இறங்கி அவன உள்ள இழுக்க முடியல. அந்த அத்தனை பேர் சேர்ந்து அவன உள்ள இழுக்க முடியல. ஓ! இவங்க ஆள் பார்த்தீங்கன்னா, எல்லாம் பாடி ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறாங்க. ம். அந்த பையனுக்கு ஒரு 17 வயசு மெல்லிசா தான் இருக்கிறான். அந்த பையன உள்ள தர்காக்குள்ள இழுத்துக்கிட்டு வர முடியல. அப்படின்னா அவனுக்கு அந்த 17 வயசு பையனுக்கு அந்த பலம் எங்கிருந்து வந்தது? ஓகே. சோ அவன் மேல வந்து அந்த பேய், கெட்டது, பிசாசு கெட்டது. ஆமா. புடிச்சிருக்கு. ஓகே. அந்த பேய் பிசாச பிடிக்கவும் அவன அடக்க முடியல. போட்டு அமுக்கவும் முடியல. ஒண்ணும் பண்ண முடியல. ம். அப்புறம் அப்புறம் கிட்ட போய் நானா போய் சொல்லி அத உள்ள தூக்கி வந்து விட்ட பிறகு அந்த பையன் நார்மல் கண்டிஷனுக்கு வந்தான். ம். அந்த மாரி நெறைய விஷயங்கள் நிரூபிக்கலாம். இது வந்து நம்ம வாயால சொல்றதில்ல. நெறைய இடத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, ஏர்வாடி, ம். சில நிறைய ஆமா. தர்காவுல, ஏன் கோயில்கள்ல ம். நெறைய பேர் பேய் புடிச்சு, இன்னமும் இல்ல இருக்கிறாங்க தான். அததான் நானுமே கேட்கணும்னு நெனச்சேன். இப்ப பேய் பிடிச்சிருந்தது அப்டின்னா, நீங்க ஒரு மாதிரியான மாந்திரீக பூஜைகள் செஞ்சு அத வந்து விரட்டுறீங்க. இதே இந்துக்கள் பாத்தீங்கன்னா, சோட்டானிக்கரை அந்த மாதிரி ஊர்களுக்கு போவாங்க. முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா, தர்காக்கு போவாங்க. கிறிஸ்டியன்ஸுமே அவங்களும் பிரேயர் பண்ணி, தண்ணி எல்லாம் தெளிச்சு தெளிச்சு. பண்றாங்க. எப்படி சார் அது வித்தியாசம்? ஆமாம்மா. அவங்க அவங்க கடவுள் வழிபாட்டுல அவங்க அத விரட்டுறது தான். ம். புரியுதுங்களா? ம். இப்போ ஆனா மருத்துவம் எல்லாத்துக்குமே அது எல்லாத்துக்குமே கட்டுப்படும். கட்டுப்படுத்தி தான் ஓகே. ஆகணும். ம். விட்டோம்னாக்கா, இப்போ முஸ்லீம் அதுன்னா போறவங்க போறாங்க. ம். ஜின்னு கிட்ட வரவங்க நெறைய பேர் வந்து அத கரிப்படுத்துறாங்க. ம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு உடம்பு சரியில்லன்னா தர்காவுக்கு இதுக்கு போகலையா? மசூதிக்கு போகலையா? ஆமா. போய் மந்திரிக்க போகலையா? அந்த மாரி. அவங்க மனசுக்கு அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ, கொண்டு வந்து எங்க வேணாலும் அத ஆக மொத்தம் அத சரிப்படுத்தணும். சரி ஆயிடும் அது. சரியாயிடும். கட்டுப்பட்டு போயிடும். கண்டிப்பா கட்டுப்படுத்தி தான் ஆகணும். ஓகே. ஒரு சில ஆவிங்கள வந்து நிறைவேறாம ஒரு ஆசையோட சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சா தானே அது முழுமையா போகுமா? அப்ப அதெல்லாம் நீங்க செஞ்சு தான் அனுப்புவீங்களா? இல்லாட்டி நார்மலா உங்களோட மாந்திரீகத்தால அத வெளியெடுத்துருவீங்களா? ஏன்னா அது ஆமா. திரும்பவும் அலைஞ்சு அது இன்னொருத்தர் மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இல்ல, இருக்கலாம் இல்லையா? இல்லம்மா. அது புடிச்சாவே டக்குன்னு வெளியேத்துறது தான் பார்க்கணும் நம்ப. ம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள வந்து புடிச்சவங்களோட லைஃப் போயிடும். ம். புரியுதுங்களா? இப்ப இது சினிமா கிடையாது. அவங்க மேல இருக்கட்டும், நம்ம பழி வாங்கலாம், போலான்ற மாரி எல்லாம் ம். கிடையாது. ம். இறந்தது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே வரப்போறது கிடையாது. ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்கள புடிச்சு இவங்க லைஃப் வேஸ்ட்டா போகுது இல்லையா? ம். அதனால உடனே அத வெளித்துரத்த தான் பார்க்கணும். அதுதான் சரி. இப்ப உடனே நீங்க அத வெளிய எடுக்குறீங்க. பட் அது ஒரு ஆசைக்காக தான் அவங்களோட உடம்புக்குள்ள வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அது நிறைவேறாம அது விட்டு போயிடுச்சுன்னா, திருப்பி இன்னொருத்தர் மேல அது போக தானே செய்யும். ஆமா, இப்போ நம்ப வீடா இருந்தாலும் நம்ப இறந்தா என்ன பண்றாங்க? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது ஆமா. நம்ப தான். ம். இப்ப என்னைய கூட எடுத்துக்கங்க. நான் தான் கஷ்டப்பட்டு கோடிக்கணக்குல போட்டு வீடு சம்பாரிக்கிறேன். இப்போ இறந்தா என்ன பண்றோம்? இறந்தா அவ்வளவுதான். உடனே வீட்டுக்கு வெளிய தான் கொண்டு ஆமா. வந்துருவாங்க. ம். சரிங்களா? ம். எதுக்காக? இறந்தத உள்ள வைக்க அது ஒரு கூடாதும்மா. உடல். அது அவ்வளவுதான். நம்ப அண்ணனா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், தங்கச்சியா யாரா வீட்டுக்குள்ள வைக்க இருக்கட்டும். ஆமா, கூடாதுன்னு சொல்றீங்களா? பாசம்ன்றது அப்பாற்பட்டது. ம். அவங்கள நினைக்கலாம், போகலாம், வரலாம், எல்லாம் செய்யலாம் நம்ப. அதுக்காக அது கெட்டதான பிறகு அத நம்ம உள்ள வைக்கக்கூடாது. ம். அதே மாரி தான் யார் உடம்புலயும் நம்ம டக்குன்னு அத வைக்கக்கூடாது. ம். சரிங்களா? யார் எந்த மதத்திலயாவது டக்குன்னு வீட்டுக்குள்ளாரயே வச்சுக்கிறாங்களா? இல்ல. முடிஞ்சதுன்னா வெளிய தான் கொண்டுட்டு போயிடணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அத தான் நம்ம செய்யணும். ம். அது கெட்டதா வருதுன்னும் போது அது கெட்டது தான். ஓகே. அது யாரா இருக்கட்டும், நம்ம கூட பொறந்தவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ம். அது ஆவியா வந்து மாறிடுவத இன்னொருத்தவங்க உடம்புல புடிக்குது. ஏன் புடிக்கிற? ம். நல்ல மனசோட இருந்தா அது அடுத்தவங்கள புடிக்கலாமா? பிடிக்க கூடாது. ஏதோ நமக்கு நடந்தது நடந்து போச்சு. நம்ம விதின்னு கம்முனு சைலண்டா இருக்கலாம்ல்ல. ம். ஒருத்தவங்கள புடிச்சு, அவங்கள துணி இல்லாம கீக்க வச்சு, ஆட வச்சு, மண்டைய அவங்க செவுத்துல இடிச்சுக்கிட்டு, நிறைய விஷயங்கள் நடக்கும். இவங்களோட உயிரும் போயிடும். ம். யார போய் பிடிக்குதோ அவங்க உயிரும் போயிடும்.
ஓகே. அப்படி ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறது அது நல்ல விஷயமே கிடையாது இல்லையா? அதனால அதை உடனே நம்ம முறியடிச்சிடணும். ஓகே. இப்ப இன்னொரு விஷயம் சொன்னீங்க. இப்ப நம்மளாவே இருந்தாலும் இறந்த உடனே வெளியில கொண்டு வந்து வச்சிடுறாங்க அப்படின்னு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பொதுவா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம என்னதான் க்ளோஸா இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும். அவங்க இறந்ததுக்கு அப்புறமா. நம்ம வந்து வீட்ல சொல்லுவாங்க. இல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க நம்மள அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஐயோ! அவன் ரொம்ப கெட்டவனா இருந்தான் இருக்கும்போதே, இப்ப இறந்து போயிட்டான். இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் குடுக்க போறானோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுபாவம் அப்படிங்கிறது இறப்பதற்கு முன்னாடியும், பின்னாடியும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? கண்டிப்பாம்மா. அது வந்து இறக்கறதுக்கு முன்னாடியும், பின்னாடியும் அவங்க இறந்த பிறகு அவங்க மனநிலை எப்படி வேணாலும் மாறலாம். மாறும். ஆமா. ஓகே. இருக்கும்போது இறக்கும்போது இருக்கிறது வந்து வேற. ம். இப்போ ஒரு எதார்ச்சியா ரோட்ல போறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் வண்டி வந்து அடிச்சிடுது. ம். அவன் அதுவரைக்கும் நல்லவனா தான் இருப்பான். ம். எந்த ஆசையும் அடையாம போயிட்டாக்கா என்ன ஆகும்? ஆமா. அவங்க அலையதான் அத வந்து அலைய செய்து அது வேற ஒருத்தவங்க மேல போயிடுவாங்க. ம். இது வந்து நீங்க வந்து நல்லவன், கெட்டவன்றதெல்லாம் ஆத்மா கிட்ட பார்க்கவே முடியாது. ம். கெட்டது சோ கெட்டது தான். ஆத்மாவா ஆகும்போது அது எப்படி வேணாலும் மாறிடும். மாறலாம். அது தேவைக்காக இப்ப நமக்கே வந்து அளவுக்கு மீறி ஒரு பசி எடுத்தா என்ன பண்ணுவோம்? ம். வீட்ல போனா சத்தம் போடுறோம், தூக்கி அடிக்கிறோம். இந்த மாரி வந்து கோவப்படுவாங்க. வீட்ல ஒரு சண்டைக்கு வந்தா இது பண்றாங்க. அது அப்ப ஆத்மா என்ன பண்ணும்? எல்லாமே அதுதான். ஓகே. ஆத்மா வந்தா விடக்கூடாது. விரட்டிடணும். ஓகே. ஓகே. அதே மாதிரி இந்த பேய் புடிச்சா அத வந்து மரத்துல ஆணி அடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி சார்? பல இப்ப இந்த முறைகள் உண்டுமா. பேய் பிடிக்கிறதுன்னு ஒரு வழி உண்டு. ம். இந்த இந்த கட்டி செ வைக்கிறதுன்னு ஆமா. சொல்லுவாங்க. இந்த செய்வினை மூலியமா ஏவல் விட்டுருவாங்க. ஆமா. அதெல்லாம் புடிச்சாக்கா, அத திரும்ப கோவில் மரத்துல ஆணி வச்சு அத அடிச்சு விடுவோம். நாங்களே செய்வோம் அத. ஓகே. நெறிய வந்து அந்த ஆணி வச்சு அடிச்சோம்னா தான் அது நிக்கும். ம். அந்த மாரி பண்ணலாம். ம். இந்த ஏவலு, பில்லி, சூனியம், கழிப்புன்றது மாரி இந்த மாரி வந்து கழிப்புல தாண்டிடுவாங்க. ம். யாருக்கோ செய்தது இவங்களுக்கு தொட்டுக்கும். ம். அந்த மாரி வந்து பல விதம் உண்டு. இதுதான்றது கிடையாது. ம். நெறைய உண்டு. ஓகே. நீங்க நெறைய விஷயங்கள் இதுல கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி 25 வருஷமா இதுக்குள்ள இருந்துட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? இதுல ஏன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சு? இத நீங்க கத்துக்கும்போது எவ்ளோ அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி இதெல்லாம் நீங்க வந்து லேர்ன் பண்ணீங்க சார்? அது நெறைய மீடியாக்கள்ல சொல்லியிருக்கிறேன். ம். இருந்தாலும் நான் இத சொல்லிக்கிறேன். சின்ன ம். வயசுலயே எங்க வீட்டுக்கு பக்கத்திலே பாய் ஒருத்தர் காதர் மொய்தீன் கான்னுட்டு இருந்தாரு. ம். அவர் கூடயே சின்ன வயசுல இது என்னன்னு தெரியாது. மாந்திரீகம்ன்றது என்னன்னு சின்ன வயசுல யாருக்கும் தெரியாத பருவம் தானே அது. ஓகே. நான் அவர் பக்கத்து வீடுனவே நான் அவர் கூட போயிட்டு அவர் கூடயே விளையாடிக்கிட்டு அவங்க கூடயே தான் இருப்பேன். அவங்க வீட்லயே சாப்பிட்டுக்கிட்டு அவங்க கூட தான் ம். இருப்பேன். அப்ப இத எடுக்க, கொள்ள, கொடுக்க இந்த மாரி கூட கை வேலைக்கு மாரி என்ன கூட வச்சுக்கிட்டாரு. ஓகே. இது என்னன்னு எனக்கு தெரியாது. ம். அது நாளாக அது நாளாக உங்களுக்கு பயமா இல்லையா பயம் ஆரம்பத்துல? எல்லாம் வந்துமா ஆதியில வந்து ஆரம்பத்துல வந்து பயமா தான் இருக்கும். எதுவுமே ம். சரி. ம். பழகுறவங்களுக்கு கட்டுறது கையளவுன்ற மாதிரி ஆமா. அதுக்கு 2வது வந்து பயம் ம். வராது. ம். அப்புறம் அவங்க கூட இருக்க நாளடைவுல அது ஆட்டோமேட்டிக்கா ஜின்னுக்கும் வந்து அத செய்ய செய்ய அது நம்மளுக்கும் புடிச்சிரும். ஓகே. பிடிச்சிட்டா விடாது. ம். அப்படியே கத்துக்கிறது தான். அதுக்கப்புறம் பயம் வந்து மேற்கொண்டு நமக்கு தெரிய வராது. ஏன்னா, ம். நம்ப பயந்தோம்னா நம்மள நம்பி வரவங்கள யார் காப்பாத்துறது? ஓகே. புரியுதுங்களா? ம். இப்போ நம்ம ஒரு ஆர்மில இருக்கிறாங்க. அவங்க உயிர் பயம் பயந்தா நம்ம நாட்ட காப்பாத்த முடியுமா? ம். அதே தான் இது. இல்ல மக்கள் அது ஓகே. நம்ம அது தெரிஞ்சு, புரிஞ்சு வரும். இது நீங்க வந்து புரியாத வயசுல போயிருக்கீங்க. சின்ன வயசுலயே அவர்கிட்ட ஆமா. போயிட்டு இதெல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்ப உங்க வீட்லயுமே நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. எதுக்கு இதெல்லாம் பண்ற, போற, வர அப்படின்னு சொல்லி. சோ அதெல்லாம் தாண்டி எப்படி நீங்க இவ்ளோ அளவுக்கு எல்லா சக்சஸ்ஃபுல்லா துறையிலும் வந்தீங்க? தானம்மா அது இருக்குது. வீட்ல ஒண்ணு சொன்னாக்கா பசங்களுக்கு என்ன படுதோ அதுதானே அவங்க செய்றாங்க. செய்வாங்க. ம். நீங்க அரசியலுக்கு போணும்னு கூட யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களா வரலைங்களா? ஆமா. புரியுதுங்களா? ம். ம். இந்த மாரி நெறைய துறை அவங்களுக்கு ம். விதிப்படி என்ன இருக்குதோ அது கண்டிப்பா அது அமைஞ்சே தீரும். ஓகே. ஓகே. சரிங்களா? ம். நமக்கு இந்த மாந்திரீகம் தான் அது கை வந்துடுச்சு. ம். அதுக்கப்புறம் அது விடாது நம்மள. ம். இப்போ மயானத்துல போயிட்டு டெய்லி வந்து பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவா வந்து ஒரு நார்மல் பீப்பிள் வந்து சுடுகாட்டு பக்கம் மத்தியானம் 1 மணிக்கே போக்கூடாது, 12 மணிக்கு போக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்க முதல் முறையா அதுக்குள்ள போய் செய்யணும் அப்படின்றப்போ, உங்களுக்கு ஏதாவது ஒரு நடுக்கம், ஒரு தயக்கம் இருந்ததா? கண்டிப்பாம்மா. நமக்கு நடுக்கம், முதல் தயக்கம் அது அனுபவம் வந்து எப்படி இருந்தது? தனியா போறவங்களுக்கு தான் இருக்கும். முதல்ல வந்து நம்ம குரு கூட தானே போறோம். ஓ! அவங்க கூட இருந்து முறைப்படி செய்றவங்களுக்கு அது வந்து தெரியாது. ஏன்னா, அவங்க இருக்கிற ஓகே. ஒரு தைரியம் இருக்குது. ம். ம். அப்புறமேட்டு அது நமக்கு பழகிடுது. ம். சரிங்களா? அதனால வந்து நமக்கு எந்த பயமும் அதுல கிடையாது. ஓகே. அது சாதாரணமா தான் போயிடும். ம். ஏன்னா, நம்ப வந்து புதுசா போயி நம்ப ஒரு படிச்சுட்டோ, இல்ல இது பண்ணியோ போற ஆள் கிடையாது நம்ப. ம். ம். முறைப்படி குரு மூலியமா நம்ப வர்றதால அதெல்லாம் நமக்கு தெரிய வராது. ஓகே. இப்போ நீங்க எல்லாமே வந்து தனியா பண்ண கண்டிப்பா. ஆரம்பிச்சுட்டீங்க. ஓகே. சோ நெறைய விஷயம் வந்து சூப்பரா பேசுனீங்க. நெறைய தெளிவா வந்து சொன்னீங்க. பிரச்சனைகள் மக்கள் கிட்ட நெறையவே இருக்கு. பட் அது வந்து எங்க நமக்கு போறது, எப்படி போறதுன்றது தெரியாம ஒரு வழி அவங்க வந்து ரொம்பவே கஷ்டத்துல இருப்பாங்க. சோ கண்டிப்பா இத பார்க்கக்கூடிய அத்தன பேருக்கும் ஜின்னுனா என்ன அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச் சார். இவ்ளோ நேரம் நீங்க வந்து எங்களுக்காக உங்களோட டைம ஸ்பெண்ட் பண்ணி பேசுனது. தேங்க் யூ சோ மச். தேங்க்ஸ்.